ஹலோ நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்கணும்னா நான் ரீசெண்டாக பிஆர் போயிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கலகரி மேப் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே ரெஃபினேட் இறங்கினேன் அடிச்சாலான்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இறங்கினேன். நான் எங்கள் இடத்துல கன்று கிடையாது, அதனால் கீழே இறங்க ஒன்று அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே G36 கிடச்சிது. அங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஓடிட்டுருப்பான். அவன் அடிக்க தான் அடித்து ஒரு நாக் பண்ணி டவுன் பண்ணிவிட்டேன். அவனை கில்லு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் லூட் அடிச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டில் வந்து எனிமி இருந்தான். அதில் வந்து வந்தோடனே என் டீமெட் வேறு கீழே குதிச்சிட்டான். அவனை வேறு மேலே வர சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் வந்தான். இவனை அடிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு மேலே ஏறி நான் அந்த பக்கம் போயிட்டேன். அவன் உடனே குளோவால் போட்டு சர்வே பண்ணிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் போய் ஏறி அடிக்காரான்னு போனேன். என் டீமெட் வந்துட்டான், அதனால் ஏறி அடிக்கலான்னு போனோம். அவனுக்கு நல்ல ஒரு ஹெட்டை கொடுத்துட்டு அவனை முடிச்சிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா டீம் வைப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கில்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு வெளியே போனான். அங்கே ஒருத்தர் இருப்பான். பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அங்கே ஒருத்தர் இருப்பான். எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் சுட்டுட்ருப்பான். இவனை பார்த்தீங்கன்னா நான் இங்கே குளோவல் போட்டு ஹீல் பண்ணிவிட்டு எனக்கு அவன் எனிமி எங்கே இருக்கான்னு தெரியாது. என் டீமெட்டார் அடி வாங்குவான். நானும் மேலே சுற்றி பார்ப்பேன், அவனுக்கு கிடைக்காது. அவன் டீமெட் நாக்கிடுவான். நல்ல டிமிட்ரி போட்டு நான் சைடில் அங்கேருந்து பார்ப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் ரைட் சைடு டாப்பில் இருப்பான், எனக்கு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருப்பான். நான் இவனுக்கு நல்லா டேமேஜ் கொடுத்து அழுத்தி பிடிச்சி நாக்கு எடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹூக்கன் வாங்கிட்டு நான் மேலே போகலான்னு போவேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுவான், இங்கே ஒருத்த வந்துடுவான். என் டீமெட் நாக்கு வச்சுருவான். இவன் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு என் டீமெட்டை ரீவ் பண்ணி விட்டு நான் திரும்பி அந்த லூட் அடிச்சுட்டு மேலே இங்கே ஹூக்கன் வச்சு போகலான்னு பார்ப்பேன். அதுக்குள்ளே மேலே ஏறலான்னு பார்ப்பேன். நான் ஏற முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற முடியாது. ஆனால் இனிமேல் கீழே வந்து குதிச்சிருவான். அவனை அப்படியே அவனையும் நான் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் பின்னாடி போயிடுவேன். என் டீமெட்ட போயிடுவேன். இவ்வளோ டச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராப் இருக்கும், அங்கே போகலான்னு பார்ப்பேன். நான் அப்புறம் அங்கே ஒரு எனிமி இருந்ததுனால அவன் எங்கே நான் தேடிட்டு இருந்தேன் மேலே ஏறி. இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா என் டீமெட்டுக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துருவான். இப்போ தான் பார்ப்பேன் அவன் அங்கே இருப்பான்னு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வெஸ்ட்டு கிடையாது, அதனால் நான் வெஸ்ட்டு வாங்கிட்டு அடிக்கலான்னு போவேன். அவன் என் டீமை நல்லா டேமேஜ் கொடுத்தான்னு சொன்னான். அதுக்குள்ள அவன் கீழே குதிச்சிட்டான். நானும் அப்படியே அங்கே மேலே ஏற முடியுமான்னு பார்த்துட்ருக்கேன். அதனால் என்னால் ஏற முடியல. ஆனால் அவன் டேமேஜ் நல்லா கொடுக்குறான். நானும் தெரியாமல் கீழே குதிச்சிட்டேன். இப்போ நான் ஊகன் போட்டு மேலே ஏறலான்னு போவேன். அதுக்குள்ளே என் டீமெட் நாக்காயிருவான் கீழே குதிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவனை ஹீல் பண்ணிவிட்டு அவனுக்கு நான் ஹெல்த் ஏற்றி விட்டு ட்ரீட்மெண்ட் கண்ணில் ஹெல்த் ஏற்றி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா என் டீமெட் கீழே குதிச்சிட்டான். அதனால் ரிவைவ் பண்ணிட்டு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஏற்றிட்டேன். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வச்சு ஹெல்த் ஏற்றிட்டு இருந்தோம். அப்புறம் மேலே ஏறிட்டு அவனை அடிக்கலாம்னு அந்த இனிமே அடிக்கலான்னு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவனை அங்கே மேலே ஊக்கன் வச்சு போட்டான். அவன் அங்கே இல்லவே இல்லை. சரின்னு சொல்லி நான் சுற்றி முற்றி தேட ஆரம்பிச்சிட்டேன். நானும் என் டீமெட்டும். இங்கே இந்த 2 பக்கமும் இல்லை. சரி அந்த பக்கம் நான் என் டீமெட் அந்த பக்கம் தேட, நான் இந்த பக்கம் தேடுறதுனால அந்த பக்கம் ஊக்கன் எடுத்து நான் அந்த ஜிப்பேல போய் அந்த பக்கம் அங்கே இருக்கான்னு போய் பார்ப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே அங்கே வந்து ட்ராப் ஃபில் பண்ணிகிட்ருப்பான். அப்போ என் டீமெட் சொல்லுவான். அதனால் அங்கேருந்து ஓடுவேன். அவன்ட்டு ஊக்கன் இல்லாதனால அவன் வந்து என்கிட்ட டோக்கன் கேட்டான். இப்போ நான் இங்கே டோக்கன் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா அவன் மேலே இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஃபில் பண்ணிகிட்ருப்பான். சோலோ பீஸாக தான் இருக்கான். இப்போ நான் கரெக்டாக போய் நல்ல ஒரு ஹெட்டு கொடுப்பேன் பாருங்கள். அவன் நாக்காயிடுவான். இப்போ என் டீமெட்டை வந்து கில் கன்ஃபார்ம் பண்ணோம்னா நானும் வரேன்னு சொன்னதுனால அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். அவன் என்ன கிவ் அப் கொடுத்து அவன் போயிடுவான். நான் பார்த்தீங்கன்னா அவன் என் டீமெட் ஊக்கன் வாங்கிட்டு நான் ஏறலை, அதனால் அவனே செத்துடுவான். பார்த்தீங்கன்னா அப்புறம் சுற்றி எனிமி இருக்கான்னு பார்ப்பேன். அவனே டேமேஜ் ஆகி இறந்துட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனிமி அவனாக இருக்கான்னு பார்ப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா சோலார் ஒருத்தன் வருவான் மேப்பில். அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் டீம் மட்டும் கிளம்பி போயிட்டோம். ஆனால் சோலார் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவன் செத்துட்டான். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டியோ இருப்பானுங்க, அதை நாங்கள் பார்க்கல. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த அரசியல் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சோலார் முடிச்சிருப்பாங்க. நாங்களும் அவசர அவசரமாக கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா 2 டியோ இருப்பான். என் டீமெட் நான் இங்கே அடிக்கக்குள்ளேயே என் டீமெட் ஒரு நாக்கு வச்சுருவான். அதனால் எனக்கு இன்னும் ஈஸியாக போச்சு. அதனால் நானும் அவனும் ஏறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் டீமெட் இப்போ ஒரு நாக்கு வச்சதுனால நான் ஏற ஆரம்பிச்சிடுவேன். என் டீமெட் நாக்கு வச்சுன்னா நான் ஏற ஆரம்பிச்சிடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா அவன் டீமெட்டை நான் எரிய பண்ண மாட்டான். நான் கரெக்டாக ஏற ஆரம்பிச்சிடுவேன். கரெக்டாக வந்துடுவான். சரி நல்லா டேமேஜ் கொடுப்பேன். அவன் என் ஹெல்மெட்டை கழட்டிட்டான். ஆனால் நான் ஹீல் பண்ணிட்டேன். சோனி வந்ததுனால தப்பிச்சேன். என் டீமெட்டை வந்து அப்புறம் என்ன ரிவைவ் பண்ணால் வந்து நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு என்ன தப்பு பண்ணிட்டேன்னா நான் வந்து ஹீலே பண்ணாமல் லூட் அடிச்சிட்ருப்பேன். அதான் நான் ஒரு பண்ண மிஸ்டேக்கு. அந்த தூரத்தில் தான் இன்னொருத்தன் அடிச்சிருவான். அவனை இன்னும் பார்க்கவே இல்லை. இங்கே முன்னாடி ஒருத்தர் இருப்பான். நாங்கள் அவனை பார்க்கவே இல்லை. நானும் என் டீமெட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் என் டீமெட் லூட் அடிச்சிட்ருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிப்பான் பாருங்க. அங்கேருந்து எங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என் டீமெட் ஏற ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக அவனுக்கு நல்ல டேமேஜ் கொடுக்கலாம். அவன் வந்து நான் அடிச்சிட்டான். அப்புறம் என் டீமெட் பேக் அடித்து வந்து என்னை ரிவைவ் பண்ணான். ரிவைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் போய் அப்புறம் ஒன்றா சேர்ந்து அடித்தோம். நான் பார்த்தீங்கன்னா நான் ரிவைவ் பண்ணிவிட்டு அவன் பாட்டில் ஏற ஆரம்பிச்சிடுவான். நானும் அப்படியே ஏற ஆரம்பிச்சிடுவேன். பார்த்தீங்கன்னா அவன் அடிக்குள்ளே நான் நல்லா டேமேஜ் கொடுப்பான். நான் என் டீமெட்டு கில்லு போயிடும். அவனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் ஜோனுக்கு ஓட ஆரம்பிச்சிடுவோம். ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு ஏற ஆரம்பிச்சிடுவோம். ஜோனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கமெண்ட் போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே மெதுவாக இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவேன். என் டீமெட்டே அவன் கூட தான் வருவான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜோனுக்குள்ளே ரீச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோனை பார்ப்பேன். அதனால் கமெண்ட் ஃபஸ்ட்டு போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் கன்று வந்து பார்த்தீங்கன்னா M60 எடுக்காமல் நான் G36 வந்துடுவேன். அதான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்.
அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த டவர் ஏறலான்னு பார்ப்பேன். அதுக்குள்ளே இங்கே ஒருத்தன் மான்ஸ்டர் அட்டாக்ல ஓடிட்டே இருப்பான். அட்டாக்ல போகிறவனுங்க என் டீமை நல்லா டேமேஜ் கொடுத்துட்டான். அதனால் நாங்கள் முன்னாடி போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டியோ இருப்பானுங்க. அங்கே ஒரு டியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவர் மேலாம் பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்காரன் அங்கே போய் முட்டிட்டு அங்கே 2 டியோ வந்துடுவானுங்க. அதனால் நானும் ஏற ஆரம்பிச்சிடுவேன். என் டீம் மட்டும் நல்லா டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால் நான் போய்ட்டு அங்கே ஏற ஆரம்பிச்சிடுவேன். என் டீம் மட்டும் என் கூடயே வந்துடுவான். ஹூக்கன் வச்சு பறந்து வந்துடுவான் அவனும். அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் க்ளூவால் போட்டு அவனுங்க வந்து கவர் ஆகிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அவனு ஏற ஆரம்பிச்சிடுவான். இங்கே கரெக்டாக அங்கே ஏறி அங்கே ஒரு நான் டவுன் வச்சுருவேன். என் டீம்மேட் வந்து லேட்டாக தான் வருவான். இப்போ தான் வர ஆரம்பிச்சிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி க்ளோவால் போட்டுருந்தான். அவனுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துட்டு க்ளோவால் போட்டுட்டேன். அவன் நல்லா டேமேஜ் கொடுத்தான். அப்போ என் டீம்மேட்டு வந்துடுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் நல்ல டேமேஜ் மட்டும் கொடுப்பான். அதுக்குள்ள இப்போ கிளாஸ் ஃபைவ்ல இருந்த தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் வந்துடுவான். இப்போ நான் ஹீல் பண்ணிவிட்டு நானும் இந்த க்ளூவால் எடுத்துகிட்டு நானும் போவேன். அவனை அடிக்க போவேன். என் டீம்மேட் என்கிட்ட வந்துடுவான். பின் அங்கே ஒருத்தருக்கான் இன்னும் என் டீம்மேட்டுக்கு தெரியாது 2 பேர் இருக்காங்கன்னு. அதனால் நான் உடச்சிட்டு அங்கே போவேன். என் டீம்மேட் நல்லா டேமேஜ் கொடுப்பான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே போக்க அவனும் நாக் ஆயிடுவான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு டேமேஜ் கொடுத்தா நான் கவர் பண்ணுவேன். கவர் எடுத்துக்குவேன். ஹீல் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு மெடிக்கேட் சுற்றுவேன். அதுக்குள்ளே என் டீம்மேட்டை நாக்கு வச்சுருவானுங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ என் க்ளூவால் எடுத்துகிட்டு இந்த க்ளூவால் உடச்சிட்டு உள்ளே போவோம். அதுக்கு எனிமி ஒருத்தர் வந்துடும். செம்ம நல்லா டேமேஜ் கொடுத்துட்டேன். அவன் ஓரின் போட்டான். அதனால் எனக்கு கொஞ்சம் சிக்கலாக போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வந்துடுவான். அவனை நாக்கு வச்சுருவான். பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சுப்பேன். க்ளூவால் கரெக்டாக போடுவேன். ஆனால் என்கிட்ட புல்லட் இருக்காது. அதனால் செத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.